என்னப்பா நான் சொல்கிறது சரிதானேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க என்னடா அப்படின்னு பேச வரும்போது அப்பா அதெல்லாம் சரியாக தான் இருக்கணும். உடனே முத்துவும் பேச்சை மாற்றிடுறாங்க, கண்ணை காட்டுறாங்க, அண்ணாமலை அமைதியாகிடுறாங்க. எங்கள் விஜயா என்னங்க அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறான், நீங்கள் எதுவுமே கேட்காம அமைதியாக நின்றுட்டுருக்கீங்கன்னு எங்கள் விஜயா அண்ணாமலையை பார்த்து கேள்வி கேட்க, இங்கே முத்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, இந்த கல்யாணம் அவன் நடக்கணும்னு நினைக்கிறான், இங்கே மனோஜால் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, போலீஸ் ஸ்டேஷன் போனால் என்ன ஆகுன்னு, அதுக்கப்புறம் நம்ம குடும்பமானோ கப்பல் ஏறிடும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அங்கிள் அதுக்காக இப்படி ஏமாத்துக்காரி இருக்காங்க இவங்க 2 பேரும், இப்போ கூட இவங்க சொல்றது உண்மை கிடையாது, நீங்க கூட மனோஜ் மேல நம்பிக்கை இல்லாம பேசினா எப்படி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரோஹிணியை கேள்வி கேட்க, ஸ்ருதி ரவி மீனான்னு எல்லாரும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க, என்ன இப்பவே இதே இடத்துல கல்யாணத்தை முடிச்சிடலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எங்க ராஜாவும் நீங்க என்ன சொல்றீங்க, இங்க ராணி என்னுடைய மனைவி, அவ வாழ்க்கையை இப்படி கெட்டு போனதுக்கு அதுக்காக இந்த மனோஜுக்கு எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன பண்ணணும்னு நீ நினைச்சிட்டு இருக்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு அதுதானே அப்படின்னு சொல்றாங்க. இங்க முத்துவோம், என்ன ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அந்த பொண்ணு கூட அந்த பையனை சேர்த்து வைக்கிறதானே வழக்கம், அதைத்தான் இங்க நடக்கவும் போகுது, அதைத்தான் நம்ம செய்யவும் போறோம், இதுல எந்த பிரச்சனையும் வராது, இந்த பார்லர் அம்மா கூட ஓகே சொல்லிடும், நீயும் ஓகே சொல்லிட்டனா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இங்க ரொம்ப ஆடி போறாங்க. அங்க நின்றுட்டு இருக்க ராஜாவும் முத்து சொல்றாங்க, நீ உன் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிடு, அதுக்கெல்லாம் இதுதான் ஒரே காரணம், இப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம், அதுக்கப்புறமா நீ உன் மனைவி விட்டு பிரிஞ்சிரு, அதுக்கான பணத்தை கூட இந்த மனோஜ் மொத்தமாக கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல, என் பின்ன என்ன உன் பொண்டாட்டியை கெடுதத்துக்கு அவன் ஷோரூமே உன்கிட்ட கொடுத்தாலும் கொடுப்பான், என்னடா மனோஜ் கொடுப்பல நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த ராஜாவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யோசனை போகுது. முத்துவை இதை கவனிக்கிறாங்க. ராணி 1 நிமிஷம் என் கூட வா அப்படின்னு சொல்லி தனியாக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ராணியை கையை பிடிச்சி இழுத்துட்டு கீழே கூட்டிகிட்டு போக, டேய் முத்து என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு அங்கே ரவி கேட்க, டேய் கொஞ்சம் பொறுமையாக இருடா அப்படின்னு முத்து எல்லாரையும் அமைதிப்படுத்திட்டு இருக்காங்க. மனோஜ் இந்த முத்து சொல்கிறான்றதுக்காக நீ அந்த ராணி கழுத்தில் தாலியை கட்டின, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இங்கே பார்லரம்மா வேறு ரொம்ப கோவப்பட்டு மனோஜை திட்டிகிட்டு இருக்கேன். என்னடா இவன் சொல்கிறபடி உனக்கும் அந்த ராணிக்கும் கல்யாணம் ஆகிடுமா என்ன, ஏற்கனவே இந்த வீட்டில் இருக்கவங்களே என்னால் தாங்கிக்க முடியல, இதுல இன்னொருத்தி வேறையான்னு சொல்லிட்டு விஜயா கண்கலங்கியபடி மனோஜ் கையை பிடிக்க, அம்மா எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குமா, இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் முத்து பக்கத்துல வர, டே என்னடா நீ ஏதோ ஒரு யோசனைப்படிதான் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுது, என்ன யோசனைன்னு சொல்லி கேட்க எல்லாரும் முத்து அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க. அங்க உள்ள வந்துட்டு ராஜா ராணி 2 பேருமே வந்துடுறாங்க. ராஜா ராணி 2 பேருமே உள்ள வரும்போது இங்க ராணி வந்துட்டு அமைதியா நிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமே ராணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராணி இதை கேட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன். அந்த நேரத்தில் அங்கே ராஜாவும், சரி நீங்கள் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், எனக்கு இனிமே வேண்டாம், என்னைக்கு இவகிட்ட ஒருத்தர் தப்பாக நடந்துக்கிட்டானோ அன்னைக்கு இவளை வேண்டான்னு நான் தூக்கி போடணும்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ஆக வேண்டியதை மட்டும் செஞ்சு விட்டுருங்க, இதுக்கப்புறமா நான் இந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன், இந்த ராணியை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி வைக்கலனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லும்போதும், இதை தான் 2 பேர் போய் பேசிட்டு வந்தீங்களான்னு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. முத்து இப்படி கேட்ட உடனேயே அதுக்கு ராணியும் பதில் பேச முடியாமல் நிற்க, என்னைக்கு நீ உன் பொண்டாட்டியை வச்சு அது மூலமாக நீ காரியத்தை சாதிச்சுக்கணும் பணத்தை வாங்கணும்னு ஆசைப்பட்டியோ அன்னைக்கே நீ மனுஷனே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு எங்கள் முத்துவும் சொல்ல, என்ன நீங்கள் திடீர்னு இப்படி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ராணியை சொல்லும்போது, அப்போ உனக்கு மனோஜை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தாராளமாக விருப்பம்தான் அப்படின்னு இங்கே ராணியை சொல்லும்போது, சரி கல்யாணத்தை இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, பெரிய மண்டபமாக பார்த்து அங்கே தான் எனக்கும் இவருக்கோ கல்யாணத்தை பண்ணணும்னு எங்கள் ராணியை சொல்லும்போது, அதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் ராஜாவும், நீங்கள் கல்யாணத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் கல்யாணத்தை நடத்துறதுக்கு முன்னாடி எனக்கு வந்த சேர வேண்டியதை கொடுத்துருங்க, ஷோரூமை எனக்கு எழுதி தரேன்னு சொன்னீங்கல்ல முதல்ல அது செய்யுங்க அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. இதை கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் முத்துவும், நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது, என்ன கல்யாணத்தை பண்ணாமலையே உனக்கு நான் அதை எழுதி வைக்கிற அளவுக்கு முட்டாளா என்ன, கல்யாணம் இதே இடத்துல இங்கேயே நடக்க போகுது, கிராண்டாக ரிசப்ஷனை வேணால் நீ நினச்ச மாதிரி பெருசாக வச்சுக்கலாம் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. முத்து ராணியை பார்த்து ராணி பயந்து போகிறாங்க. என்ன இந்த மனோஜ் கழுத்துலேருந்து அதாவது கையெல்லாம் தாலியை வாங்குறதுக்கு முன்னாடி ஷோரூமை முதல்ல எழுதி வாங்கிக்கிட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது, நாம் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா இப்போ என்னடானா கல்யாணம் முடியட்டும் ஷோரூம் அப்புறம் எழுதி தரேன்னு சொல்கிறான் அப்படின்னு 2 பேருமே
எல்லாமே தகச்சு போய் நிற்க அப்போ முத்து சொல்கிறாங்க, இவ்வளோ கேவலமாலாம் யாராலும் இருக்கவே முடியாது. ஆமாம், நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து கேட்குறாங்க. என்ன இப்போ பேச்செல்லாம் மாறுதுன்னு அங்கே ராஜாவும் சொல்ல, இப்போ தாண்டா நான் உண்மையாகவே பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஏதுன்னு தெரியாமல் இங்கே முழிச்சிட்டே நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் போய் பிளான் பண்ணி பேசிட்டு வந்தது எல்லாமே எங்கள் வீடியோவாக எக்காடாக என்கிட்ட இருக்குது, சந்தோஷம் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து நிற்கிற முத்து மனோஜோடைய ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் கீழே போகும்போதே ஃபோனை எடுத்துகிட்டு கீழே போயிட்டாங்க. மாடிப்படியில் நின்று 2 பேருக்கு அவங்களுக்கு தெரியாமல் அந்த வீடியோவாக எடுத்துகிட்டு வரவும் செஞ்சுருக்காரு. அந்த வீடியோவை வந்துட்டு இங்கே போட்டு காட்ட இந்த ஒரு வீடியோ ஆதாரம் பத்தாதான்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சொல்ல, என்னைக்கு பணத்துக்காக உன்னை இந்த அளவுக்கு அடிபணிய வச்சானோ அப்போவே நீ அவனை புரிஞ்சுக்க வேண்டாம். முதல்ல நீ விருப்பப்படலை, ஆனால் பணம் காசுன்னு ஆசையை காட்டி உன்னை இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சு வச்சிருக்கான். இவனை பார்த்தாலே உனக்கு தெரியலையா இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு? அவன் ஃப்ராடு தான், நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. இதை பார்த்தாலே உனக்கு தெரியலையா உன் புருஷன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு? கடைசியில் உன்னை இவன் கூட கல்யாணத்தை நீ வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஷோரூமை எழுதி வாங்கிட்டு போகிறது கூட இவன் தயங்கி நிற்க மாட்டான். இப்படிப்பட்டவங்கிட்டெல்லாம் நீ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கன்னு சொல்லும்போது, நீ இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? என்னை கலட்டி விட்டுட்டு மொத்தமாக நீ ஷோரூமையும் அப்புறம் அந்த பணத்தையும் ஆட்டையை போட்டு போகிறதா உன்னுடைய முக்கியமான பிளானா அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து அந்த ராஜாவுடைய சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க, என்ன ராணி அவன் நம்ம பக்கம் பிரச்சனையை திசை திருப்பி விடுறான், அதை தெரியாமல் நீ வேற. நான் ஆரம்பத்திலே சொன்னல, இந்த விஷயத்தில் எனக்கு விருப்பம் இல்லை, நம்மளுக்கு மான மரியாதை தான் ரொம்ப முக்கியம், பணம் காசை கூட சம்பாதிச்சுக்கலாம், நம்ம இங்கேருந்து போகலான்னு சொன்னானா நீ அதை கேட்காம ஷோரூம் எப்படி நமக்கு வந்துடும், இல்லை ஷோரூமே வரலனாலும் கிட்டத்தட்ட ஒரு அமௌண்ட்டாவது நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு இங்கேருந்து போகலான்னு சொன்னேன். ஆனால் அதுக்காக நானும் இங்கே முடியாதுன்னு சொன்ன பிறகு கட்டாயப்படுத்தி என்னை சம்மதிக்க வச்சேன். கடைசியில் இந்த முத்து சொல்கிற மாதிரி என்னை இதே இடத்துல விட்டுட்டு அம்மோன்னு விட்டுட்டு நீ பணத்தை மட்டும் வாங்கிட்டு போகிறதுக்கு தான் ரெடியாகவும் இருக்க. உனக்கு என்ன, நீ பெரிய ஃப்ராட் தானே, நான் இல்லைன்னா வேற ஒருத்தின்னு போயிட்டே இருப்பேன், அதானே உன்னுடைய பிளானும் கூட அப்படின்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்கிறாங்க. ராணி நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே எங்கள் ராஜா வந்துட்டு, இங்கே பாரு ராணி, இவன் பிரச்சனையை நம்ம பக்கம் மாற்றி விடான், அது புரியாமல் நீயும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ல, அப்போ ராணி சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உன்கிட்ட எல்லாம் ஒரு நாளும் வாழ முடியாது, உன் கூட ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ராணி கோபமாக இங்கேருந்து கிளம்ப, ராணி சொல்கிறதை கேளு அப்படின்னு ராஜாவும் சொல்ல, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு அங்கே ராஜா சொல்லும்போது, டேய் உன்னை நான் தாண்டா இனிமேல் சும்மா விட மாட்டேன், இனிமேல் மனோஜ் கடை பக்கம் உன்னை பார்த்தேன் அப்புறம் நான் நடக்கிறதே வேறன்னு சொல்லி எங்கள் மூத்த திட்டி விட ராஜாவும் ராணியும் அங்கேருந்து போகவும் செய்கிறாங்க. ராணி பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு இந்த ராஜா போகவும் செய்கிறாங்க. அப்போ முத்துவை பார்த்து, இதான் உன்னுடைய பிளானான்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்க, ஆமாப்பா, அவங்க வாயிலேருந்து உண்மையை வரவழைக்கிறதுனா அதை இப்படி தானே செஞ்சாகணும், அதை விட்டுட்டு முட்டாள்தனமான சில விஷயங்களை செய்ய போனால் அதோட பிரச்சனைகள் அதோட பின் விளைவுகள் எல்லாம் இப்படி தான் இருக்குன்னு முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்டு அங்கே நின்றுகிட்டு இருக்க ரோஹினியும் மனோஜும் தலை குனிஞ்சபடி நிற்க, இதுக்கெல்லாம் முதல் காரணம் இங்கே பணம் காணாமல் போனதான், அதுக்கப்புறம் தானே இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்ததுன்னு சொல்ல, திரும்பவும் என்னால் அந்த கடையில் இருக்க மற்றவங்க மேலே பழிய போட முடியாதுன்னு எங்கள் மனோஜ் சொல்ல, முட்டாளா நீ, திரும்ப எதுக்கு நீ மற்றவங்க மேலெல்லாம் பழிய போடுறேன், நீ ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், அவங்க விசாரிச்சாங்கன்னா உண்மை தெரிஞ்சிட போகுது, தேவையில்லாத பிரச்சனை உனக்கு வராதுல, நீயே போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி தான் பெரிய பிரச்சனைகள்லாம் இழுத்து விட்டுட்டுருக்க, முதல்ல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான வழியை பாரு அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. முத்து சொல்கிறதான் சரி, போனா போகுதேன்னு உன்னை விட்டு பிடிக்கணும்னு நினச்சதெல்லாம் ரொம்ப தப்பாக போச்சு, இன்றைக்கே நீ முத்துவை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்ல, அங்கிள் பிரச்சனையெல்லாம் வேணாம் அங்கிள், இதோட விட்டலான்னு சொல்ல, என்னடி காணாமல் போன பணம் என்ன உன்னோடதா இல்லை உங்கள் அப்பா கொடுத்ததா, மலேசியாவிலேருந்து வந்த பணம் நினச்சிட்டு இருக்கியா? இல்லை, ஏற்கனவே இவருடைய பணத்தை வச்சு தான் அந்த ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுலேயே ஏகப்பட்ட பொய்யை வேற எங்ககிட்ட சொல்லி மறைச்சிருக்கீங்க, பணம் காணாமல் போயிடுச்சு, அந்த 3 லட்ச ரூபா பணத்தை நீ திருப்பி கொடுக்க போறியான்னு சொல்ல, ஆண்டி திரும்பவும் எதுக்காக எங்கள் ரோஹினி கிட்ட பணத்தை கேட்குறீங்க, பணத்தை கடையில் இருக்கவங்க யாரோ தானே எடுத்திருக்காங்க, ஏற்கனவே நகை விஷயத்திலே நீங்கள் அவங்க கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கியிருக்கீங்க, இப்போ 3 லட்ச ரூபா பணத்தை கேட்டிங்கன்னா அவங்க யார்கிட்ட போய் கடன் வாங்குவாங்க, இங்கே திருடினவங்க கிட்டேருந்து பணத்தை வாங்குறதானே நியாயமான விஷயம், இங்கே அங்கிள் சொல்கிறதான் சரி, போய் சம ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பணத்தை யார் திருடியிருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு நீங்களே திரும்பவும் ஏதாவது செய்கிறேன்னு சொல்லி ஷோரூமை இழந்துட்டு வந்து நிற்காதீங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதியும் சொல்ல, இதுக்கப்புறம் தாமதிக்காத எங்கள் மனோஜ் ரவி முத்து 3 பேருமே ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க செய்கிறாங்க. இப்போ இங்கே ரோஹினி பயந்து போய் தான் நிற்கிறாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, அப்புறம் போலீஸ் கேஸ், அப்புறம் நாளைக்கு விசாரணைன்னு வந்தால் நாம் மாட்டிப்போமா, நாம் சிப்பிக்கும்போமான்னு ஒரு பயம் ரோஹினிக்குள்ளே பயந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இங்கே மீனா அங்கே ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க, இங்கே ரோஹினி எதையோ நினச்சி கவலைப்படுற மாதிரியே இருக்குது, அவங்க முகத்தில் பயம் பதட்டம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்ல, ஒருவேளை கடையில் இருக்க பணத்தை அவங்களே எடுத்திருப்பாங்களோன்னு எங்கள் ஸ்ருதி உடனே ஒரு போட, என்னங்க நீங்களும் இதே சொல்கிறீங்கன்னு சொல்ல, முத்துவும் அதே தான் சொன்னாரான்னு
ஸ்ருதியும் கேட்குறாங்க. அவங்களுக்கும் அதே சந்தேகம்தான். 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு. ஆனால் இன்னைக்கு கன்ஃபார்மாக மனோஜ் எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சுன்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு ஸ்ருதி கேட்க, இல்லை அவர் தான் பணத்தை எடுத்திருந்தாருன்னா நேரம் ஸ்டேஷனுக்கு போயிருக்க மாட்டார். ஆனால் அவரே பணம் காணாமல் போச்சு கிடைச்சே ஆகணும்னு இங்கே அவரும் உறுதியாக தானே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அப்போ அந்த பணத்தை எடுத்தது நீங்களும் நானும் இல்லை முத்து அவருமே நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக அது ரோஹினியாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தால் என்ன மீனா, என்ன எப்படி இருந்தாலும் உண்மை வெளிவரத்தானே போகுது. எப்போதுமே எல்லா உண்மையும் மறைச்சு வைக்க முடியாதே. இவங்க சொன்ன பொய்யில் அடுத்த இந்த பொய்யும் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ருதியும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரோஹினிக்கு வெளியே நின்று கேட்டுட்டு இருக்கு. ரோஹினிக்கு பயமும் பதட்டமும் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் நம்ம சிக்கி போன்ற பயம் மட்டும் இங்கே ரோஹினிக்குள்ளே ஓட தான் செய்யுது.